பசங்களுக்கான டே ஒர்க்கிங் டேல எல்லாத்தையும் விட்டு கிடாச்சிட்டு பசங்களுக்கு எஸ் சொல்லிட்டு வந்தேன். அனைத்து அப்பாக்களுக்கு என்னோட ஃபஸ்ட்டு சல்யூட்ஸ். லவ் யூ ஸோ மச். என் பிள்ளை தான் முக்கியம். அவங்க இன்றைக்கி ப்ரைஸ் பார்க்குறாங்க, அவங்க பார்க்க வந்திருக்கேன். அவங்க சந்தோஷப்பட்டு வந்துருக்குன்னு சொன்னாங்க. அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் நான் மீண்டும் சொல்லிக்கிறேன். ஆச்சாரியே ஒன்லி ஃபார் சூப்பர் அம்மா சூப்பர் அப்பா. சோம்பேறி அம்மாக்களுக்கும் சோம்பேறி அப்பாவுக்கும் ஆச்சாரிய இடமே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி பிள்ளை தான் முக்கியம்னு வரும்போது தான் அந்த முக்கியத்துவத்தை நிறுத்தி தான் வந்து பசங்களை ஜெயிக்க வைக்கிறோம். இன்றைக்கி நம்ம நேஷனல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் பசங்க சாதிச்சுட்டு வராங்கன்னா இந்த மாதிரி மோட்டிவேஷன் பண்ணி சின்ன வயசுலேருந்தே கொண்டு வந்தது தான். இந்த சின்ன சின்ன ப்ரைஸ் மெடலு வாங்குறாங்க. அது என்ன சார் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது பண்ணதுக்கப்புறம் நாங்கள் பார்ப்போம். 15 வருஷம் கழிச்சு நம்ம பசங்க இல்லை மாண்டோனில் ப்ரைஸ் வாங்கின பசங்க இன்றைக்கி டாக்டராக வந்திருக்காங்க. பெரிய பெரிய லெவலில் வந்து நிறைய இடத்துல சாதிச்சுல அவங்களாம் சீஃப் கெஸ்ட்டாக வராங்க. டெய்லி ஒரு ஸ்டூடெண்ட், நம்ம எக்ஸ் ஸ்டூடெண்ட் ஆச்சாரியர் தான் இப்போ சீஃப் கெஸ்ட்டாக வராங்க. அவங்க எல்லாமே நான் பேசும்போது இப்போ பார்க்குறாங்க சைட்ரேஷன் டே பண்ண அந்த மேட்ச். இன்றைக்கி நிறைய பசங்க இந்த மாண்டோன் க்ரீன் மாண்டில் முதல்ல ப்ரைஸ் வாங்குவாங்க. அவங்க வாழ்க்கையில் இதுக்கப்புறம் எத்தனையோ ப்ரைஸ் வாங்கலாம். ஆனால் இன்றைக்கி வாங்குற ப்ரைஸு ரொம்ப ஸ்பெஷல். முதல்ல ப்ரைஸ் வாங்குறாங்க. இந்த சைட்ரேஷன் டே நிறைய கதை சொல்லுவாங்க. இப்போலாம் அது நிறைய வந்துச்சு சைட்ரேஷன் டேன்னு சொல்லிட்டு 30 நாள் சைட்ரேஷன் டே எவ்வளோ தான் பேசிக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த 2-3 கதை பழைய கதை உங்களுக்கு எனக்கு இப்போ பேசணும் ஷேர் பண்ண ஆசையாக இருக்குது. அடிக்கடி சொல்லுவேன், ஒரு கடைக்கு போனால் நம்ம ஆப்பிள் வாங்குவோம். ஆப்பிள் வாங்கும்போது காசு கொடுத்து ஆப்பிள் வாங்கிட்டு வந்துடுவோம். வீட்டுக்கு வந்து கட் பண்ணுவோம். கட் பண்ணி பார்த்தாக்கா அந்த ஆப்பிள்குள்ளே வந்து சில விதைகள் இருக்கும். நம்ம காசு கொடுத்து வாங்குறது ஆப்பிளுக்கு தான். அந்த விதைக்கு நம்ம காசு கொடுத்ததே கிடையாது. இத்தனை விதை இருக்குமா யாருங்க கன்ஃபார்மும் பண்ணிக்க முடியாது. 4 விதை இருக்குமா 5 விதை இருக்குமா 3 விதை இருக்குமா தெரியாது. ஆனால் ஆப்பிள் மட்டும் காசு கொடுத்து வரும். அந்த விதைக்கு காசு கொடுக்க மாட்டோம். அந்த விதை ஃப்ரீ. ஆனால் அந்த விதையை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து விதையை தெரியலாம். ஒரு சில பேர் மாம்பழமாக இருக்கலாம், இல்லை தர்பூசா இருக்கலாம், இல்லை பூசணிக்காய் இருக்கலாம். எல்லா விதைக்குள்ளேயுமே இன்னொரு ஆப்பிள் மறைஞ்சிருக்குது. ஒரு ஆப்பிள் விதையில வச்சு எத்தனை ஆப்பிள் உருவாக்க முடியும் யாராலையுமே சொல்ல முடியாது. ஒரு ஆப்பிளுக்குள்ள எத்தனை விதை இருக்கு கட் பண்ணி பார்த்துடலாம். ஆனால் அவங்க ஒரு விதைக்குள்ள எத்தனை ஆப்பிள் இருக்குன்னு யாரால கவுண்ட் பண்ண முடியுமா? கவுண்ட் பண்ணவே முடியாது. அதே மாதிரி தான் இன்னைக்கு நான் கொடுக்குற ஒவ்வொரு மெடலுக்குள்ள எத்தனை மெடல் ஒழிஞ்சிருக்குன்னு கவுண்ட் பண்ணவே முடியாது. ஒவ்வொரு மெடலுக்குள்ளேயும் 1000 மெடல் ஒழிஞ்சிருக்குது, அது மறைஞ்சிருக்குது. நம்ம அது பசங்க அன்றைக்கி உள்ளே வந்து விதையை போடுறோம். அந்த விதையை உள்ள வாங்குறாங்க. ஜெயிக்கிறோம், நான் ஒரு சாதனையாளர், நான் ஜெயிக்கிறவன், எனக்குள்ளே எதுவும் சாமர்த்தியம் இருக்குது, எனக்குள்ளே ஒரு சாத்தியம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்புற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் வந்து நம்ம பசங்க எல்லாருமே எல்லா ஸ்கூல்லையும் அதே மேக்ஸ், அதே இங்கிலீஷ், அதே தமிழ், எல்லாமே அதே தான் இருக்குது. ஆச்சாரிய பசங்க மட்டும் ஏன்டா இப்படி வித்தியாசமாக தனியாக தெரியுறாங்க. அன்அடல்ட்ரேட்டட் ஸ்கூல். ஆச்சாரிய ப்ராடக்டாக தனியாக தெரியும், அவங்கள பார்த்தாலே தெரியும். அவங்கள்ட்ட இருக்க அந்த சாமர்த்தியமும் டேலண்ட்டும் நர்ச்சர் பண்ணுறது எங்கே வருதுனாக்கா இண்டிவிஜுவல் எஃபர்ட். மற்ற எல்லா ஸ்கூல்லையுமே பண்ணுறது எல்லாம் என்னென்ன கோச்சிங் மாடல். நம்ம பசங்களுக்கு நம்ம கொடுக்குறது எல்லாமே வந்து நர்ச்சரிங் மாடல், இண்டிவிஜுவல் எஃபர்ட், கல்டிவேஷன் மாடல். நம்ம கல்டிவேட் பண்ணுறோம், மற்றவங்கெல்லாம் கோச் பண்ணுறாங்க. நம்ம கல்டிவேட் பண்ணுறதுனால நம்ம பசங்களோட அவுட்புட் ரொம்ப மேஜிக்கலாக வருது, ஒரிஜினாலிட்டியே வருது. ஒரிஜினாலிட்டியே வரும்போது அது வந்து யாராலையுமே அதை ஈக்குவல் பண்ண முடியல. கல்டிவேட் பண்ணுற அந்த மாடலுக்கும் கோச் பண்ணுற மாடலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால ஆச்சாரிய பசங்க எல்லா துறையிலையும் சாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வெளில தெரியுது. அந்த மாதிரி சாதனையாளர் தான் நம்ம சாதாரணமாக இன்றைக்கி குழந்தைய பார்க்குறோம். அவங்களாம் இன்றைக்கி ப்ரைஸ் வாங்குறாங்க. நான் அடிக்கடி சொல்கிறது, மாபெரும் சபை தண்ணில் நீ நடந்தால் பல மாலைகள் விழ வேண்டும். பல மாலைகள் விழுறதுக்கான ஆசீர்வாதம் தான் நீங்கள் இன்றைக்கி பண்ணுறீங்க. என் புள்ள பெரிய சபையில் போய் நிற்கும் போது, நல்ல பெரிய பெரிய மனுஷன் சபையில் நிற்கும் போது அவனுக்குன்னு ஒரு அங்கீகாரம், அவங்களுக்கும் ஒரு அந்தஸ்து, அவனுக்கும் ஒரு மதிப்பு மரியாதை வரணுன்றதுக்கான ஆசீர்வாதம், உங்களோட ஆசீர்வாதம், அப்பா அம்மாவோட ஆசீர்வாதத்தோட ப்ரைஸ் வாங்கிட்டு நீங்கள் அப்பா அம்மா சில பேர் வந்து கட்டி பிடிச்சி முத்தம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஒரு குழந்தைங்க அன்றைக்கி கம்பேர் பண்ணி 2 தான் வாங்கினா 1 தான் வாங்கினா எதுவுமே அந்த மாதிரிலாம் பேச வேண்டாம். ஒரு அப்பாவும் அம்மாவும் இன்றைக்கி தான் சொல்லணும், அம்மா இன்றைக்கி ஹாப்பி, அப்பா இன்றைக்கி ஹாப்பி. நான் அம்மாவை ஹாப்பி படுத்திட்டேன், அப்பாவை ஹாப்பி படுத்தினா அவன் ஃபீல் பண்ணுவான். நான் ஜெயிக்கும் போது எங்கள் அம்மா ஹாப்பியாக வராங்க, நான் ஜெயிக்கும் போது எங்கள் அப்பா ஹாப்பியாக வராங்க. நான் ஏதோ மெடல் வாங்கிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டது எங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் சந்தோஷமாயிட்டாங்க தெரிஞ்சிச்சுனாக்கா, நான் ஜெயிச்சா எங்கள் அம்மா ஹாப்பி பண்ண முடியும், நான் ஜெயிச்சா எங்கள் அப்பா ஹாப்பி பண்ண முடியும் தெரிஞ்சாலே போதும். அதுதான் சைட்டேஷனோட தத்துவம். ஜெயிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா ஹாப்பி பண்ணுற விஷயமே தெரியாது. உங்களை கஷ்டப்படுறது எல்லாத்தையும் அவன் பார்த்துட்டான். என்ன பண்ணாலும் எங்கள் அம்மா அப்பாவை நான் கஷ்டப்பட்டு தான் போகிறேன், எது சொன்னாலும் குறை சொல்லுவாங்க, எது செஞ்சாலும் அவங்க வந்து திருப்திப்பட்ட மாதிரி எல்லாம் தெரியும். ஆனால் ஏதோ ஒரு நிமிஷத்தில் ஏதோ ஒரு தருணத்தில் எங்கள் அம்மா ஹாப்பி ஆகிட்டாங்க, அப்பா ஹாப்பி ஆகிட்டாங்க, அது இன்னைக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். 4 பேர்கிட்ட பேசணும், ஃபோன் பண்ணி பேசணும், அவங்க காதல் விழணும், கேட்கணும். இன்னைக்கு என் பையன் இவ்வளோ ப்ரைஸ் வாங்கலாம் 4 பேர்ட்டு அவனை பற்றி குறை சொல்லும் போது லென்த்யாக பேசும்போது
கொஞ்ச நாச்சும் அவங்க காதல் உள்ளது மாதிரி தாத்தா பாட்டிக்கு மாமா யாரெல்லாம் சொல்ல முடியுமோ அவங்க ஃபோட்டோ ஷேர் பண்ண முடியுமோ அவனை ஹாப்பி ஆக்க முடியுமோ. நானும் இன்னைக்கு ஹாப்பி, அம்மா ஹாப்பி, அப்பா ஹாப்பின்றதுக்கு மட்டும் தயவு செய்து திரும்ப திரும்ப செய்யுங்க. ஏன்னா இது மனசால பதிஞ்சுட்டா போதும். ப்ரைஸ் வாங்குறது மேட்டரே கிடையாது. நான் ஒரு ப்ரைஸ் வாங்கினாலும் எங்கள் அம்மா கொண்டாடுவாங்க, ப்ரைஸ் அப்பாவை கொண்டாடுவாங்க. எனக்கு எங்கள் அம்மா அப்பாவை முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நான் ஜெயிச்சு அவங்க சந்தோஷமாகறாங்க தெரிஞ்சாலே போதும், நான் ஜெயிக்க ஆரம்பிச்சிடுவேன். தேங்க்யூ, லவ் யூ ஸோ மச்.